சில விஷயங்களை இந்த வீடியோல சொல்லிடலாமா? எஸ். நம்ம வந்து டைட்டா ஜீன்ஸ் போட்டா முடி உதிர்ந்துரும். டெக்னிக்கலி இட் இஸ் குட் ஃபார் யுவர் மண்டே. நிறைய பேருக்கு வந்து அதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதாவது கெடுதல் இருக்குமா அப்படின்னு வந்து யோசிக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ற நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு இவ்வளோ முடி கொட்டது போச்சு போ, நான் சீக்கிரம் சொட்டையாக போறேன். ஷாம்பு வந்து ரொம்ப சீக்கிரம் காலி ஆகாது. கம்மி பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து கொத்து கொத்தா முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கான ஒரு குட்டி டிப் மட்டும் கொடுக்கலாமா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாய் கியூட்டீஸ். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்புறோம். எஸ், ஸோ வி ஆர் பேக். ஸோ போன எபிசோடில் நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்த ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பேச வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு மோகனா சொல்லுவாங்க. ஜோஷ்வா, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்மளால சொல்லுவோம்ல, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குப்பா, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு அப்படின்னு. தலைக்கு மேலே முடியே இல்லை, இது பிரச்சனை இருக்குது. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான் ஜோஷ்வா. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம். உண்மையான தலைக்கு மேலே இருக்க பிரச்சனைனா என்ன தெரியுமா? நம்மளோட முடி தான். ஓகே, நிறைய பேருக்கு வந்து அதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் பசங்களுக்கெல்லாம் தெரியுமா? அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே வந்து, அதுவும் 90s கிட்ஸ் குறிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னா வந்து தலைமுடி போகிற பிரச்சனை தான். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா காப்பாற்றி வச்சிருந்தா, இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணி வச்சிருந்த அப்படின்னா கொஞ்சம் நீ காப்பாற்றிடலாம். ஓகே, பொண்ணு பார்க்க. இது வந்து பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பொண்ணுங்களுக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போது பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கும் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய முடி உதிர்ற பிரச்சனை, வழுக்கத்தில் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கான நிறைய ரெமெடிஸ் தேடி போகிறதும் உண்டு, வீட்டிலே வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதும் உண்டு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 80 தலைமுடி உதிர்ந்தது அப்படின்னா வந்து அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நம்ம யாருமே வந்து ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆக தேவையில்லை. அது தலை அலசறப்பையோ இல்லை நம்ம தலைக்கு சிக்க எடுக்கிறப்பையோ சீப்லலாம் முடியா இருக்கோ, ஐயோ எனக்கு இவ்வளோ முடி கொட்டது போச்சு போ, நான் சீக்கிரம் சொட்டையாக போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஜோஷா சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு 100 கூட வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு 100 முடி கொட்டுறது வந்து எப்பவுமே வந்து நார்மல். அதாவது நம்மளோட எண்ணி பார்ப்பாங்களா என்ன தேவையில்ல, பட் வந்து எப்ப நம்ம தோராயமா பார்த்தா தெரியும்ல, நம்ம எப்ப வந்து கொஞ்சம் கான்ஷியஸா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி விழற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து முடி முளைச்சிரும். ஓகே, எப்ப முடி முளைக்காம இருக்கோ நம்மளோட டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும், நம்மளோட முடியோட அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்பதான் ஓகே விழற இடத்துல முடி முளைக்கல போல அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்பவே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், ஓகே நமக்கு வந்து 100 முடிக்கு மேல கொட்டது போல, இட்ஸ் ஹை டைம் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடி எதனால கொட்டுது அப்படின்னு நம்ம பாத்திரலாம். என்ன பண்றது எல்லாம் காலத்தின் கட்டாயம். எஸ், நமக்கு பல விஷயங்கள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முடிவாயிடும். ஓகேவா? அதாவது நம்மளோட ஜீன்ஸ், நாட் திஸ் ஜீன்ஸ் which we are wearing, நம்ம போட்டிருக்கிற ஜீன்ஸ் போட்டா முடி உதிர்ந்துரும் என்று மோகனோட இல்ல 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 இல்ல, அதாவது நம்மளுடைய மரபணுக்கள், அந்த ஜீனை நான் சொன்னேன். ஓகேவா? the genetic modification of the DNA of the nucleus of the okay வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஓகே, இப்போ நம்மளுடைய வீட்ல யாருக்காவது முடி உதிர்ற பிரச்சனை இந்த ஏற்கனவே இருந்தது அப்படின்னா நமக்கும் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து பராமரிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் அதிகமா உணவு பழக்கம், லேட்டா தூங்குறது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள். இதெல்லாமும் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அண்ட் அடுத்த விஷயம், ஒழுங்கா பராமரிக்காம இருக்கிறது. மாசத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கிறது ஜோஷா மாதிரி. அதுக்கப்புறம் டாண்ட்ரஃப் குளிக்காமலே இருக்கிறது மோகனா மாதிரி. டாண்ட்ரஃப் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்காம நம்மளோட முடியை நம்ம வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். டாண்ட்ரஃப் வந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி உணவு பழக்கங்கள்லையும் வந்து நீங்க வந்து ரொம்ப சத்தான உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அதுவும் இந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாத்தினாலையும் தான் பார்த்தீங்கன்னா முடி உதிர்றது அதிகமாக இருக்கு. பொதுவாக நம்ம வந்து முடியை பராமரிக்கிறது அப்படின்னா 4 விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது தேவை. ஸோ ஹேர் ஆயில், அப்புறம் என்னலாம் சொன்னீங்க? கண்டிஷனர், அப்புறம் சீப்பு. ஸோ ஜோஷ்வா, 4 முக்கியமான விஷயங்கள் சொன்னேன்ல, இந்த 4 விஷயமே அப்படியே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி, காம்போ மாதிரி என்கிட்ட ஒரு கிட் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வாவ், அதான் ஒரு கையில் ஒரு டப்பா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தியே, அதான். அந்த கிட்ட இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் காட்டவா? ஓபன் பண்ணி காட்டி விடுமையாதை. பாத்தியா, இதுதான் நான் சொன்ன பவித்ரா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் கிட். வாவ், நல்ல வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்காம உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸும் வெயிட்டா இருக்கும். இதை நான் சொன்ன மாதிரி சீப்பு, அதுக்கப்புறமா ஹேர் ஆயில்,
கண்டிஷனர், ஷாம்பூன்னு எல்லாமே இருக்கு. ஒவ்வொருத்த பத்தி நம்ம இப்ப தனித்தனியா பார்க்கலாமா? 45 root strengthens hair, reduce hair thickening, prevents scalp infection, delays graying. இது போன்ற 4 மட்டுமில்லாமல் நிறைய இருக்கிறது. அதாவது இந்த ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா delays graying. இது வந்து நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேயிங் பிரச்சனை, அதாவது தலைமுடி நிறைய பிரச்சனை, நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுமா, நம்மளோட ஹேரை வந்து திக் ஆக்கிடுமா, அதான் reduces hair thinning, முடி உதிர்வை வந்து குறைக்குமா, strengthens hair, முடியை வந்து ஸ்ட்ராங் ஆக்குமா, prevents scalp infections, ஸ்கால்ப்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன், அதாவது அரிப்பு, டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து போயிடுமா. this contains argan oil, bringraj oil, sesame oil. இந்த மாதிரி பல வகையான ஆயில்களை சேர்த்து இந்த ஆயிலை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஜோஷுவா என்கிட்ட சில பசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து எங்களுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்றது பிடிக்காது, ஜெல் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஹேர் ஜெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஹேர் ஆயிலை விட அதுதான் பெஸ்டா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எதனால அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், சீரியஸா. நான் என்ன யூஸ் பண்ண சொல்லுங்க? நீ எதுவுமே யூஸ் பண்ணல போல ஜோஷ்வா. அதாவது அவங்க வந்து என்னுடைய ஹேர் நேச்சுரலாகவே ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பாராட்டு தேவையில்லை மோனா. நான் வந்து இது மாதிரி தான் தேங்காய் இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பட் நிறைய ஆயில்ஸ்க்கு வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க, விளக்கெண்ணெயை தடவுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. பட் இதில் தான் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆயில் இருக்கு, நிறைய ஆயிலை சேர்த்து தானே இந்த ஆயிலை வந்து தயாரிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாலுமே ஜட்டமான்சி எக்ஸ்ட்ராக்ட், பிராமி எக்ஸ்ட்ராக்ட், ஹென்னா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அதுதான் ஜட்டமான்சினா என்னன்னு சொல்லுங்க. ஜட்டமான்சி அப்படின்றது வந்து ஒரு மூலிகை பொருள். அதான் என்ன மூலிகை, அதுக்கு அது எங்க கிடைக்கும்? ஜட்டாமான்சின்றது ஒரு அரிய வகையான ஒரு மூலிகை. ஆப்பிரிக்கா காடுகளில் மட்டும் கிடைக்கும். ஆப்பிரிக்கா போண்டியதில்லை, அதுக்கு அவ்வளவு தூரம் வேண்டியதில்லை, கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிடாது. கொஞ்சம் முன்னாடியே ஆப்பிரிக்கா முந்தான ஸ்டாப்லேயே நமக்கு வந்து கிடைச்சிடாது. இப்படி பல மூலிகைகள் இருக்குங்க, பல எண்ணெய்களுடைய கலவை தாங்க. என்ன எக்ஸ்ட்ராக்ட்னா மருதாணி, எனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். இதனுள்ளே மருதாணி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது. நிறைய ஆயில்ஸ் இருக்கு. செசேம் ஆயில், பம்கின் சீட் ஆயில், சோயா ஆயில், ஆர்கான் ஆயில், அப்புறம் என்ன பிரிங்ராஜ் ஆயில், இது மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து இதுல இருக்கு. அவ்வளவு ஆயில்ஸ், அவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆயில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில நீங்க தலை குளிக்கிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். முன்னாடி நாள் நைட்டே வந்து உங்களுக்கு தேவையான எண்ணெயை வந்து உங்களோட உள்ளங்கையில எடுத்து அதை வந்து தலையில தடவிட்டு ஒரு 10 minutes மசாஜ் மாதிரி பண்ணிருங்க. ஸோ ஆயில் தடவுறதுக்கு முன்னாடியே நம்மளோட தலையில இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீளமான தலைமுடி இருக்கு அப்படின்னா சிக் எடுத்துட்டு ப்ராப்பரா அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் தடவலாம். பிகாஸ் தலை குளிக்கிறப்போ நமக்கு வந்து சிக் எடுத்துட்டு இருக்கோம், இல்லைன்னா ஈரமான தலைமுடியில வந்து சிக் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தலையில சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேர் பாத்துக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். ஓகே, சூப்பர். அண்ட் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணால் முடி ஏதாவது ஆகிடுமா, இல்லை ஏதாவது கெடுதல் இருக்குமா அப்படின்னு வந்து யோசிக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இது சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க பேராபன் ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. அதுக்காக இதுலேருந்து மனமும் இருக்காதா அப்படின்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. நல்லா தான் இருக்கு ஸ்மெல். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிக்க போறீங்க. எதை யூஸ் பண்ணினா நமக்கு காலையில் குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு ஷாம்பு தேவைப்படும் இல்லையா, அந்த ஷாம்புவும் இந்த கிட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஷாம்பு. இதுவும் வந்து நம்மளோட முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், கிரேயிங்கை வந்து டிலே பண்ணும், டேண்ட்ரஃபை வந்து போக்கும், ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக திக்காகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜட்டாமான்சி, பிராமி, ஆம்லா போன்ற பல பொருட்கள் இருக்குது. அண்ட் இதுலையும் கூட வந்து எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ், பாராபின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகே. அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுற நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஷாம்பு அப்படியே கையில் எடுத்து அப்படியே வந்து தேய்ப்பீங்க. யூஸ்வலாக ஷாம்புவை வந்து நம்ம வந்து டைல்யூட் பண்ணணும். தண்ணியில் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வந்து சமமாக பரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 விஷயம். ஷாம்பு வந்து ரொம்ப சீக்கிரம் காலி ஆகாது. அண்ட் ரொம்ப அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ம தலையில போகாது, டைரக்டா அட்டாக் ஆகாது. ஓகே. ஆமாம். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து முடியை வந்து நினைக்காமலே வந்து ஷாம்பு போடுவாங்க. பயங்கர அதான் அப்போ
தான் வந்து ஷாம்பு கம்மியாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், இல்லை நிறைய நுர வரும் அப்படின்னு நினச்சி வந்து போடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திட்டு அங்கங்கே போய் படியும், ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அது ஒரு இரிட்டேஷனும் ஸ்கால்ப்புக்கு கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட முடியை வந்து ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சத்தை கையில் எடுத்து அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் ஈவனாக நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். உங்கள் ஸ்கால்ப் வரைக்கும் இறங்குற அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு கழுவிடணும். எஸ், கழுவி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம வந்து கண்டிஷனர் போட்டு நம்மளோட முடியை அலச போகிறோம். கண்டிஷனர் எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட நம்மள நிறைய பேர் வந்து கண்டிஷனரை தவறான முறையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிஷனரை ரொம்ப அதிகமான முறையில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து கண்டிஷனர் போட்டாலே முடி கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அது ஷாம்பு மாதிரி எடுத்து அவங்களோட ஸ்கேல்ப்லேயே வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது எதுவுமே பண்ணக்கூடாது. கண்டிஷனர் வந்து ரொம்ப கம்மியான அளவில், லைக் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ, அந்த மாதிரி கம்மியான அளவில் எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்ல படாமல், ரூட்ஸில் படாமல் வெறும் தலையில் மட்டும் படுற மாதிரி, வெறும் முடியில மட்டும் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசி எடுத்துடணும். இதுதான் கண்டிஷனர் யூஸ் பண்றதுக்கான ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லலாம். ஷாம்பு போட்டு முடிய அலசுறோம்ல ஜோஷ்வா, அலசிட்டு கையோட அந்த வெட் ஹேர்லயே, அதாவது ஈரமான முடியிலேயே இந்த கண்டிஷனரையும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, கண்டிஷனரா 5 நிமிஷத்துக்கு மேலேயும் நம்மளோட முடி யாரெல்லாம் வந்து இந்த கண்டிஷனரை வந்து அப்ளை பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். ஐ திங்க் ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க, ரொம்ப பயங்கரமான சாஃப்ட் ஹேர் இருக்கிறவங்க, சிக்கே ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிஷனரே தேவையில்லை நினைப்பாங்கல்ல, அவங்க கூட யூஸ் பண்ணுறதோட ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கம்மியான அளவில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆல்டர்னேட் வாஷஸில் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆன் தி ஹோலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து எந்த விதமான கெமிக்கல், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் எதுவுமே வந்து கிடையாது. இதுல வந்து முக்கியமா ஹென்னா, சிகக்காய், அரித்தா மாதிரியான மூலிகைகள் அடங்கி இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, அரித்தானா எங்கன்னு? சரிதாவோட தங்கச்சி. அடுத்ததா நம்ம வந்து இந்த சீபை பத்தி பார்க்க போறோங்க. ஓகேவா, நான் வந்து கண்டிஷனர் போட்டாச்சு, தலையெல்லாம் காய வச்சாச்சு. அழகா இருக்கு, மரக்கட்டையில இருக்கு. ஆமா, இட் இஸ் மேட் ஆஃப் நீமூட். நீமூட்? எஸ், வேப்பங்குச்சி. மூந்து பார் வாசனை வரும். ஆமா, நல்ல ஸ்மெல் வருதா? யூஸ்வலாக வந்து நம்மளோட இதே மாதிரி சீப்பு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நம்ம பிளாஸ்டிக் சீப்பு வச்சுருப்போம். உன் வீட்டில் இல்லையா? இல்லை, பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். மரத்தாலான சீப்பு நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து இதனால வர்ற ஹீட் வந்து வராது, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அந்த ஹீட்னால நம்மளுடைய முடி கால்கள், அதாவது வேர் கால்கள் வந்து டேமேஜ் ஆகும்ல, அது வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் வந்து உடன் சீப் யூஸ் பண்ணுறது நல்லது. டெக்னிக்கலி இட் இஸ் குட் ஃபார் யுவர் மண்டே. ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஆயில், அப்புறமா ஷாம்பூ, கண்டிஷனர் கூட இந்த சீப்பும் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வருது. அண்ட் தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வந்து சீவுவாங்க. அந்த சீவுறதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிலே வந்து கொத்தாக முடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் சீவணும். அண்ட் மேக் ஷுர் தட் நீங்கள் சீவுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முடியை ட்ரை பண்ணிக்கோங்க. ஈரத்தலையிலே வந்து சீவக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒரு ஷாம்பூ, நமக்கு படக்கூடிய ஆயில், கண்டிஷனர், அண்ட் அது கண்டிஷனர் எல்லாம் போட்டு முடிச்சு நம்ம முடியை பராமரிக்கிறதுக்கான சீப்பு உள்பட எல்லாமே வந்து நேச்சுரலாக ஒரு கிட்டில் கிடைக்குது அப்படின்னா வந்து அதுதான் இந்த பவித்ரா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் கிட். ஸோ இந்த பவித்ரா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் கிட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற சைட்லேயும் வந்து நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லை ஜோஷ்வா, pavitra+.com அப்படிங்கிற வெப்சைட்லையும் போய் இவங்க வாங்கலாம். அதில் வந்து 20% ஆஃபரும் உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் PACK 20, அதாவது PACK20 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோடையும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டிஸ்கவுண்ட் ஓடியும் கிடைக்குது. ஸோ வாங்கணும், இதை வந்து ட்ரை பண்ணணும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக கீழே எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே மோகன் சொன்ன மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி. எஸ், இப்போ வந்து இந்த கிட் யூஸ் பண்ணால் நமக்கு ஹேர் ஃபால் குறையும், ஹேர் வந்து திரும்ப ரீக்ரோத் ஆகும், அதெல்லாம் பார்த்தோம்ல. போதும், இதை தாண்டி நம்ம போனஸ் மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோலயே சொல்லிடலாமா? எஸ், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட ஹேரோட ஹெல்த்துக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சத்தான உணவுகள் ரொம்ப 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 முக்கியம். எஸ், உங்களோட சாப்பாட்டில் அதிகமாக வந்து பழங்கள் மற்றும் காய்கறி வகைகளை வந்து சேர்த்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஏதாவது சத்து குறைபாடுனால கூட நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றப்போ அது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, க்ரீன் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். கீரைகள், அதிகமான கீரைகள், அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக், இது எல்லாமே முட்டை,
மீன் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வரப்போ சப்போஸ் நம்ம வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்தோம் அதனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் வந்து தானாக ரூல் அவுட் ஆகிடும். எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லீப் டிப்ரைடாக இருக்கீங்க, தூக்கம் வந்து அதிகமாக வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கங்க. நிச்சயமாக ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலையும் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் தூங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான ஒரு குட்டி டிப் மட்டும் கொடுக்கலாமா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தூங்குற டைமையும் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிற டைமையும் நீங்கள் வந்து ரெகுலர் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு தூங்குறேன் 11 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இர்ரெகுலராக தூங்காமல் 10 மணினா 10 மணி எப்படியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்னோட வேலைகளை முடிச்சுட்டு நான் வந்து பெட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற டைமையும் எழுந்துக்கிற டைமையும் நம்ம வந்து ரெகுலர் பண்ணிடணும். மேக் ஷுர் தட் மினிமம் ஆஃப் 8 hours ஸ்லீப் வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து படுத்துட்டேன் ஆனால் தூக்கம் வரலைங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எல்லா கேட்ஜெட்ஸையும் தூர வச்சுருங்க. டிவி, மொபைலு, டேபு, லேப்பு இது எல்லாமே வந்து தூர வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குடிச்சு பாருங்க, தூக்கம் வரும். எனக்கு யாப்பம் தான் வரும். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை தூக்கம், அதுக்கப்புறமா தூக்கம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா தான் தோணும். ஓகே, எனிவேஸ் மோனா சொன்ன இந்த டிப்பை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த பவித்ரா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் கிட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது இல்லை வந்து ஏதாவது ஐடியா சஜஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஃபீல் ஃப்ரீ டு புட் இட் ஆன் அவர் கமெண்ட் பாக்ஸ். நாங்கள் வந்து அதை வந்து படிப்போம் அண்ட் ப்ளேயும் பண்ணுவோம். எஸ், ஸோ இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும், என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து இதுதான். மறக்காமல் நீங்கள் வந்து தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ நீங்கள் ஏற்கனவே மோனா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். எடுத்து கொடுக்கணும்ல. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நல்ல வீடியோவில் தான் நம்ம வருவோம், நார வீடியோவில் வரமாட்டோம். நல்ல எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த பொண்ணுக்கு திடீர்னு அப்படி தான் சம்மர் சீசன்னால. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.